ஆவணி மாத ராசி பலன்கள் 17/8/2025 முதல் 16/9/2025 வரை. இந்த ஆவணி மாசத்துல கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில குரு, கடக ராசியில சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னி ராசியில செவ்வாய், கும்பத்துல ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் வக்ரம். இந்த கிரகத்தோட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த மாதம் ஃபுல்லாகவே. சுக்கிரன் அதாவது கடகராசியில புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரைக்கும் வருவார். புதன் பூச நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரைக்கும் வருவார் இந்த மாதம் ஃபுல்லாக. அதே சூரிய பகவான் சிம்மராசியில் மக நட்சத்திரத்திலிருந்து உத்தரம் நட்சத்திரம் வரைக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறார் சூரிய பகவான். கேது பூர நட்சத்திரம் தான், சுக்கிரனோட நட்சத்திரம் தான். செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இந்த மாதத்தில். ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்தில். சனி சொந்த நட்சத்திரமான மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரமாக இருக்கிறார். இந்த மாதத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இதெல்லாம் விட 4 கிரகங்கள், நிலையான கிரகங்கள், சனி, குரு, ராகு, கேது, இந்த கிரகங்கள் தான் ஒரே நட்சத்திரத்தில் நிலையா இருக்காங்க. அந்த நட்சத்திராதிபதி மட்டும் இல்லாமல் வீடு கொடுத்த கிரகமும் நிலையா இருக்கு, ஒரு நட்சத்திரத்தில் நிலையா இருக்கு. இப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா அது ஆல்ரெடி வக்ர கிரகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனியோட வீட்டில் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான், அவருக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சனி பகவான் இவர் மீனராசியில் வக்ரகதியில் இருக்கிறார், சொந்த நட்சத்திரம். குரு பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அதாவது மிதுன ராசியில். கேது பூர நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாசத்துல கிரக நிலவரங்கள்லாம் சொல்லிட்டார். ராசியில குரு, அதே ராசியில இருக்கக்கூடிய குரு மட்டும்தான் மன உளைச்சல்களை கொடுத்துட்டு இருப்பார். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னலாம் இருக்கோ அத்தனை எதிர்பார்ப்புகளும் சூப்பரா இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கிற இடத்த பொறுத்து. இப்ப படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னா படிப்பு ரீதியா நல்லாவே இருக்கும் இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், இந்த ராசிக்கு 4 செவ்வாய் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனா 4க்குடைய கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறார், அதாவது கடகராசியில புதனுடைய இருப்பிடம். இப்போ வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும், படிப்பு பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். படிப்புல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். நீங்க முயற்சி ஸ்தானத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரியனும் கேதுவும் 3ஆம் இடத்துல, இது சகோதர பாவகம். பெரும்பாலும் இந்த முயற்சி அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குமா அப்படின்னாக்கா 3ஆம் அதிபதியை வச்சு சொல்லிடலாம், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு சொல்லலாம். ஒருத்தர் வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க இந்த மிதுன ராசியில, ஒருத்தர் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க, ஒருத்தர் புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, இடமாற்றங்களுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நிறைய முயற்சிகள் இருக்கு இல்லையா, நீங்க எந்த முயற்சிகள் பண்றீங்களோ அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு. ஏன்னா இந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கிரகம் எப்படியோ வேலை மாற்றலாமா அப்படின்னு தோணும். ஒரு சில பேர் படிப்பு கூட மாற்றலாமான்னு தோணும். எதுக்கு இந்த படிப்பு படிக்கிறோம், வேற படிப்பு படிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட தோணும். ஏன்னா கேதுவோட நெருங்க அந்த காரகத்துவம் அடிவாங்கும், சூரியனுடைய காரகத்துவம். இதே லக்கணமாக இருந்தால் அது பொருந்தி வரும். வேற லக்கணமாக இருந்தால் இந்த லக்கணத்துக்கு அந்த 3ஆம் அதிபதியும், இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் தான் சூரியன். இப்போ முயற்சி பண்றீங்க, படிப்புக்காக முயற்சி பண்றீங்க, வேற ஒரு படிப்பு படிக்கலாம்னு முயற்சி பண்றீங்க, அந்த படிப்புக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு, உதவி எல்லாம் கிடைக்கும். வீட்டில் படிப்பு ரீதியா உங்களுக்கு ஏற்றங்களை பார்க்கலாம். இந்த வயசுல ஒரு 20-24 வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்குள்ள படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சி. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறது,
அப்படி இல்லை உயர் படிப்புக்காக இங்கேயே முயற்சி பண்ணுறது, இல்லை வேலை பார்த்துட்டு வேற ஒரு டிகிரி படிக்கணும், சம்பளம் பத்தலை, வேற ஒரு அடுத்த கட்ட நகர்வுகள். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய படிப்பும் வேலை வாய்ப்பும் எதுவும் நிரந்தரம் இல்லை, பிற்காலத்தில் இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி என்ன படிக்கலாம், உயர் படிப்பு இது சம்மந்தமா இது வரைக்கும் நீங்கள் வந்த பாதை இருக்கு இல்லையா, படிச்சுட்டு வந்த படிப்பு இருக்கு இல்லையா, இது சம்மந்தமா அந்த காலத்தில் நமக்கு என்ன கொடுக்கும், அது சம்மந்தமாக ஏதாவது நம்ம முயற்சி பண்ணோம்னா படிப்பு ரீதியாக இதை நம்ம படிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். இது வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூரியனால். இன்னொன்று சகோதர பாவகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார், கேதுவோட நெருங்குறாருன்னு வச்சுக்கலாம் அந்த மாசத்துல. இது பொதுவாகவே உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி சரியாக இருந்தால் ஓகே, தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் ஒரு சில நெருக்கடி தான் கொடுக்கும் சகோதரர் சகோதரிகள் ரீதியாக. ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கிரகம் வலுவாக இருக்குது அந்த டைமில். இப்போ சகோதரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், உதவிகள் கேட்கலாம், அப்படி இல்லை பண உதவிகள் கேட்கலாம், தேவையில்லாத ஒரு சொத்து சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு அது மாதிரி. ஆனால் அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருந்தால் அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, ஓரளவுக்கு போ அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் அந்த அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது, ஆட்சி பெற்றிருக்கிறது, முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கும், தடைகள் அந்த அளவுக்கு கொடுக்காது. ஏன்னா கேது இருக்கிறார் அப்படின்றதுனால. கேது வந்து அந்த சாரம் வந்து சுக்கிரனுடைய சாரம், ராசிக்கு விரையாதிபதி 5 குடையவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சாரம் ஃபுல்லாகவே பூர நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ பலமாக இருக்கார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் கூடவே அந்த வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, இப்போ வேலை ரீதியாக ஒரு சில பேர் வந்து முயற்சி பண்ணுவீங்க இடமாற்றத்துக்காக, அது கிடைக்கும். வேலை மாற்றணும்னு நினைப்பீங்க, அது பண்ணலாம், அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ யார் மூலயமாவது உதவிகள் கேட்டிங்கனாக்கா அந்த உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சொல்லலாம், லாட்ரி அது மாதிரி, இல்லை மறைமுக பணம் வர்றது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். ரொம்ப நாளாக ஒரு பணம் கேட்டிருப்பீங்க, அந்த பணம் எவ்வளோ முயற்சி பண்ணி வரல அப்படின்னாக்கா இப்போ வரும், திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க, பணம் வந்துச்சு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இது மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயங்களும் இருக்குது. கெடுதல் அப்படின்னாக்கா உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த இது மாதிரி சாப்பாடு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் ஒரு சில பேருக்கு. மற்றபடி 4ஆம் இடத்துல செவ்வாய், 4 குடையவன் 2ஆம் இடத்துல. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இன்னொன்று திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். திடீர் திருமணம் இது வரைக்கும் நிறைய தடைப்பட்டிருக்கும், அந்த தடைப்பட்ட திருமணம் இருக்கு இல்லையா, டக்குன்னு நடக்கும். ஒருத்தர் வானான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த வரன் வருமா அப்படின்ட்டு, திடீர்னு வரும். அது மாதிரி தேடி வரக்கூடியது நிறைய இருக்குது. லவ் ஒரு சில பேருக்கு சக்ஸஸ் ஆகலாம். இன்னொன்று லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல எந்த கிரகமும் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புல இல்லை. ராசியில குரு மட்டுமே ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருப்பார், பண வரவுகளை கொஞ்சம் தடைப்பட்டு கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி தசா புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவா இருக்கணும். நீங்க வலுவா இல்லை, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வர வேண்டிய பணம் இன்னைக்கு வர வேண்டிய பணம் நாளைக்கு வரும், அப்படிதான். இது மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாள்ல நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க, நிறைய கஷ்டப்படுவீங்க. வருமோ வராதோ, கொடுக்க மாட்டாங்களா, எதிர்பார்த்தோ, இது மாதிரியான ஏமாற்றங்கள் எதுக்கு நமக்கு வருது, இது மாதிரி நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி பாதிப்புகள் எதுவும் இல்லை. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி வக்கரம். தொழில் ரீதியா தொழில்ல ஒரு சில பேர் வந்து திடீர்னு ஒரு முயற்சி பண்ணுவாங்க, இடத்த மாற்றணும்னு டக்குன்னு இடத்த மாற்றுவாங்க. அது மாதிரி அப்படி இல்லை உங்களுக்கு இடம் மாற்றங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ இடம் மாற்றலாம். அதே மாதிரி தொழில் புதுசாக ஒன்று சேர்த்து பண்ணுறது, அது மாதிரியும் நீங்கள் கேட்ட இடத்துல ஒரு பணம் வராமல் நிற்குது அப்படின்னா இப்போ பணம் வரும். கடன், ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக கடன், அது மாதிரி எதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வெற்றி வாய்ப்புகள் தொழில் ரீதியாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழிலில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது, தொழில் வளர்ச்சியே இந்த நேரங்களை கொடுத்துரும்.
வயதான காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, உங்களுக்கு தசா புத்தி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, இது இப்போ ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருக்கலாம், இப்போ குடி போகிறது, சொந்த இடத்துக்கு குடி போகிறது, சொந்த ஊருக்கு குடி போகிறது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நேரங்களில் உண்டு. ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு தசாபுத்தி நல்லாவே இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகங்கள், நகரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த மிதுன ராசியில் தொழில், வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நன்றி.